அமித்ஷா என்ன சொன்னாரு முதல்ல, எப்படி என்டிஏவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னு சொன்னாரு. ஆமா, நம்ம அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவரு. பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீங்க அண்ணன் தான், தம்பி தானேங்க எனக்கு. அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருனாரு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி, தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமையும், அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் சொன்னாரு. கரெக்டா? அதுக்கு நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டர்ல வந்து யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன். வெயிட் பண்ணி பார்த்தேன். இல்ல, நானும் நண்பர் ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவோம்னு 2 வருடங்களுக்கு முன்பே முடிவு எடுத்தோம். அவர் எப்படி இருப்பாரு? இல்லங்க, உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு. நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பதில் சொல்லுன்னு அவர் சொல்றாரு, அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு. நீங்க சொல்றது நான் இணக்கம் காட்டினாலும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. அது மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தரோட இணக்கமோ. நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டிடிவி தினகரன்? இது என்ன, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் அல்ல எங்கள் கூட்டம். அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்க அதுதானே ஜெயிச்சிங்க, இத்தனை தானே உங்களால ஜெயிக்க முடியலையே. ஜெயிக்க முடியல. ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. இன்னைக்கு 26 தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம். நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதை கேட்கிறேன். கேளுங்க. நீங்க கேட்கறது நாங்க சொல்றது நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா, எங்கள் நிர்வாகிகள் அமைப்பார்களா? நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா? அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடுதா, யாரோ ஒரு சிலர். நான் முதலா ஒரு தொலைக்காட்சி பேர்ல வித் ஆர் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன். வித் பழனிசாமின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னேன்னா, எங்க கட்சியில என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், அப்ப நாங்கள் இருந்தோம், அப்ப பழனிசாமி இல்லை, போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்கக்கூடாது. நான் போட்டியிட மாட்டேன், ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுன்னு சொன்னேன். எங்க கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், இன்னொன்னு நாம் இங்க இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய கேள்விகள் ஒன்று போற இடத்துலலாம் இருக்கீங்களா, அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருந்துச்சு. எத்தனை சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னங்க, ஓபிஎஸ் உங்களிடம் போன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில. இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைனாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் போன்ல போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கதான் இருந்தேன், எனக்கு போன் பண்ணி சொன்னார், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன். என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார். இல்லைண்ணா இல்லைன்னாரு. இவர் திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அவர் உடனுங்கிற அவசியம், இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரிகமானவர். அவர் நயினாரும் இல்லை, யாரும் காரணம் இல்லை, எங்க தொண்டர்களும் தான் காரணம். அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அதுல நான் என்றைக்கும் அதுல சரியா இருக்கேன். ஆனா அது அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள்
ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேட்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப, ஒரு நேரம் வர்றப்ப தான் யோசிப்பாங்க. இப்ப தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதுல நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு, எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டிடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது.